Hey there, I am Bala Bharat. Welcome back to our channel. For example, இப்போ எடுத்துங்க உங்களுக்கு ஒரு கனவோ ஒரு ட்ரீமோ இருக்குது. இது இந்த ஏஐ மூலமா ஒரு கேமரா இல்லாத ஒரு கிரியேட்டர்னு இந்த ஏஐ நீங்க சொல்லலாம். எடிட்டிங் சாஃப்ட்வேர் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ ஆர் சினிமாட்டிக் ட்ரீம் இருக்கிறவங்களுக்கோ இது ஒரு கதவு திறக்கிற மாதிரி, இது டோர் ஓப்பன் பண்ற மாதிரி ஆன ஆப்ஷனோட இந்த ரன்வே எம்எல்ஏ உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க ஒரு ஷார்ட் பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடியா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபேண்டசி வீடியோ ஷூட் பண்ணணும்னு ஆசை இருக்குது உங்ககிட்ட ஆனா டூல்ஸோ லேப்டாப்பு பட்ஜெட் எதுவுமே இல்லை. இந்த நிலையில ஒரு ரன்வே எம்எல்ஏ வந்ததுன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு ஒரு சூப்பரான, நீங்க எதிர்பார்க்கறத விட நீங்க ட்ரீம்ல நினைக்கிறத விட ரியாலிட்டியில சூப்பரா உங்களுக்கு ஒரு விஷுவல் பார்ட்னர் கிரியேட்டரா அது உங்களுக்கு உங்க கூடயே இருக்கும். நீங்க இதை அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைரக்டர் ஸ்டூடெண்ட்னு வச்சுங்க, அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ரெடி பண்ணணும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணுறோம்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளை கூட நம்ம நேம் கூட பண்ணிக்கலாம், ஒரு கார்த்திக் ஆர் சம்மன், ஒரு சென்னையில் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாருன்னு வச்சுங்க. ஆனால் அவர்கிட்ட கேமரா இல்லை, எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லை, ஆனால் அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் நாலேஜும் இல்லை, பெருசாக பட்ஜெட் இல்லை ஃபார் லைட்ஸ் ஆர் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம். ஆனால் தன்னோட இமேஜினேஷன், தன்னோட கனவுல, தன்னோட மனசுல இருக்கிறத வெளியில அவுட்புட்டா கொடுக்கணும். அப்ப ஒரு ஷார்ட் ஃபிலிமா ரெடி பண்ணி அவனோட ஒரு டைரக்டர்ஸ்க்கோ ஆர் அவனோட ஒரு ப்ராஜெக்டாவோ பண்ணணும்னு நினைச்சா கூட முன்னாடிலாம் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு சப்போர்ட் தேவை, ஆட்கள் சப்போர்ட்டோ ஆர் கேமரா சப்போர்ட்டோ மியூசிக் சப்போர்ட்டோ எல்லாமே ஒரு விஷயமா எல்லாத்துக்கும் தேவை. பட் இப்ப இந்த ரன்வே மாதிரியான இதுலலாம் உங்ககிட்ட இருக்கிற இமேஜினேஷனை நீங்க அப்படியே ஒரு சீனா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபைட் சீன் எப்படி இருக்கலாம், ஒரு ஃபாரஸ்ட் சீனால இருக்கலாம், கிளவுட் ட்ரிஃப்ட் ஆகலாம், இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரியான வீடியோஸ் அது உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். எஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும், உங்ககிட்ட ஒரு மைக் இல்லை, இல்லை அவர்கிட்ட கார்த்திக் கிட்ட ஒரு மைக் இல்லை, அப்படியே எடுத்துங்க. ஆனா இந்த ரன்வே எம்எல் ட்ரை பண்றான்னு வச்சுங்க, ரன்வே எம்எல் ட்ரை பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரியான ஃபுட்டேஜ் அதுல அப்கிரேட் பண்ணி கொடுத்துரும். அதுல நீங்க அப்டேட் பண்ணி கொடுக்கறப்ப அந்த கார்த்திக் சப்போஸ் அவன் அந்த ரன்வே எம்எல்ல யூஸ் பண்ணி பண்றானா அந்த ஃபுட்டேஜ் அப்லோட் பண்ணனா போதும், அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடும். கிரீன் ஸ்கிரீன் இருந்ததுன்னா கிரீன் ஸ்கிரீன் ஆட் பண்ணி நம்ம பண்ணக்குள்ளனா ஸ்கையை ரீப்ளேஸ் பண்ணி ஆரஞ்ச் சன்செட் நம்மளுக்கு எப்படி தேவையோ, மோஷன் பிளர்ரா வேணும் ஃபார் இமோஷன்ஸ், சவுண்ட் லேயர் ஆட் பண்ணலாம், சினிமாட்டிக் கேமராவோட ஷேக் கேட் அது கூட நம்மளுக்கு வேணும்னாலும் அதை பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் டூல் யூஸ் பண்ணி கிளைமேக்ஸ் கூட என்ஹான்ஸ்டா, அதனால விஷுவலா உங்களுக்கு அழகான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ண முடியும், அதாவது பிரசன்ட் பண்ண முடியும் அவனால. இது எல்லாமே ரன்வே எம்எல்லால யூஸ் பண்ண முடியும். கமெண்ட் பண்ணுங்க, மைண்ட் ப்ளோயிங் எடிட் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா, அப்புறம் டிஎம் பண்ணுங்க, ப்ரோ கேன் யூ எடிட் மைண்ட். அவன் லைஃப் ஃபுல்லாவே மாறிடுச்சு. ஆக்சுவலா இந்த டூல் யூஸ் பண்ணி ஒருத்தவன் பண்றானா கண்டிப்பா அப்படியே அவனை எப்படி சொல்லலாம், என்ஹான்ஸ் பண்ணிட்டே போகலாம், அவனோட நினைச்சதெல்லாம் அவனை சூப்பராகவே பண்ணிட்டே போகலாம். இது எல்லாமே ஏஐ டூல் நம்ம யூஸ் பண்றதுனால முன்னாடி நம்ம நினைச்சதெல்லாம் விஷுவலா நம்ம கிட்ட ஒரு கற்பனை இருக்கும், பட் அதை ரியாலிட்டிக்கே எடுத்துட்டு வர்றதுக்கு உண்டான எப்படி சொல்றோம், ஒரு பணம் வசதியோ ஆர் நம்ம நினைச்சதை நம்ம சுத்தி இருக்கிற டீம் எடுத்துட்டு வரணும்னு கூட சில நேரத்துல எதிர்பார்க்க முடியாது. பட் நம்ம மனசுல இருக்கிறத நான் விஷுவலா அதுகிட்ட டெக்ஸ்டாவோ இல்லை எப்படி கொடுத்துட்டாலும் அது சூப்பரா உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் பேஸ்டு ஏஐ ஸ்டுடியோ. அது ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு பெரிய பவர்ஃபுல் பிசிலாம் தேவை கிடையாது, காஸ்ட்லி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் ஆர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜிபியூன்னு சொன்னால் நம்மளுக்கு கிட்ட இருக்கிற சிஸ்டம் இதெல்லாம் இருக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. உங்ககிட்ட ஒரு இமேஜ் ஆர் வீடியோஸ் இருக்குது,
அதை அதுக்கிட்ட கொடுத்துட்டா போதும். லைக் ரிமூவ் பேக்ரவுண்டு, ஆட் மோஷன் எஃபெக்ட்ஸ், டெக்ஸ்ட் டு வீடியோ, இமேஜ் டு வீடியோ, ஏஐ கட், சூப்பர் ஸ்லோ மோஷன்ஸ், அப்புறம் சீனை என்ஹான்ஸ் பண்றது, ஃப்ரேம் இன்டர்போலேஷன்ஸ், மோஷன் பிரஷ், ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பார்க்குறப்போ இது அப்படியே ஒரு உங்களை நீங்கள் நினைச்சதை விட சூப்பராக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இது யாருக்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும், யாருக்கெல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் கிரியேட்டர்ஸ், ஷார்ட் இல்லைன்னா சீட் கிரியேட் பண்ணி கூட அவங்க பண்ணிக்கலாம். யூடியூபர்ஸ், பி ரோல்ஸ், ரீல்ஸ் பண்ணுறவங்க, எக்ஸ்பிளைனர் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் எடிட்டர்ஸ்க்கு ட்ரெண்டிங் எஃபெக்ட் இன்ஜெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ட்ரெயினர்ஸ் அண்ட் எடிகேட்டர்ஸ், விஷுவல் லேர்னிங் கண்டென்ட்டுக்கெல்லாம் இது நீங்கள் சூப்பராக இந்த ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்ஸ் ஆர் மோண்டேஜஸ், டெஸ்டிமோனியல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் இல்லையா, அது வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா ரன்வே ஏஐ இருக்குது, அதுவே உங்களோட டீமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். எடிட் ரூம் அண்ட் ஸ்டுடியோ இது எதுவுமே இல்லாமல் இது கூட நீங்கள் உட்காந்து இதை நல்லா லேர்ன் பண்ணிட்டு இது கூட ட்ரெயின் ஆகிட்டாங்கனால போதும், இது சூப்பராக பண்ணும். இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்களா? எடிட்டிங் சொல்லும் போது பீப்புளுக்கு நம்மளுக்கெல்லாம் என்ன ஞாபகத்தில் வரும்? ப்ரீமியர் ப்ரோ, அடோப் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, மேக்புக் ப்ரோ, இந்த மாதிரியான காஸ்ட்லியாக தேவைப்படும் எல்லாமே. இது எல்லாமே வந்து டெக்னிக்கலாக நாலேஜ் வேற நம்மளுக்கு இது தேவைப்படும். பட் இதெல்லாம் எதுவுமே சொல்லாது. ரன்வே கிட்ட போனீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கதையை மட்டும் சொல்லுங்க, உங்களோட பேஷனை என்கிட்ட கொடுத்துருங்க, பேலன்ஸை நானே பார்த்துக்கிறேன்னு அதை உங்ககிட்ட சொல்லிடுவேன். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துங்க, ஒரு ஹீரோ வந்து ஃபாரஸ்டில் நடக்கிறான், ஸ்கை வந்து வானம் வந்து ரொம்ப டார்க்காக மாறுது, வித்தியாசமான ஸ்லோ மோஷன் இமோஷனல் சீன்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே லைட்டாக வாங்க. ஏன்னா டார்க் ஆகுதுன்றப்ப ஒரு ரெயின் டிராஃப்ட் எஃபெக்ட் கூட அதுக்கிட்ட கொடுத்துக்கலாம் வித் சவுண்ட் அண்ட் பிளர். இது எல்லாமே ப்ரௌசர் மூலியமாகவே உட்காந்துட்டு ஒரு 4G ரேம் சிஸ்டம் வந்தாலே போதும். இது அழகாக கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி ஐஃபோன் கூட நம்மளுக்கு காஸ்ட்லியானதெல்லாம் தேவையே கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் ரன்வேவில் ஒரு சூப்பரான உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நவ் ஃபார் த ப்ராக்டிக்கல் மொமெண்ட். யூடியூப்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட் வீடியோ, ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணணும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஃபேண்டசி சீன் கிரியேட் பண்ணணும் வித்தவுட் ஷூட்டிங்? எஸ், ரன்வே எம்எல்க்கு போங்க, அப்லோட் யுவர் வீடியோ, அவங்களோட டூல்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுங்க, ரன்வே எம்எல் இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க and release your cinematic tree. அவ்வளவுதான். you are not just a content creator anymore. இதுக்கு மேல நீங்க உங்களை ஒரு ஸ்டோரி டெல்லரா சொல்லிக்கலாம், ஒரு ஃபிலிம் மேக்கரா காட்டிக்கலாம், ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் விஷுவல் ட்ரெண்ட் செட்டராகவே நீங்க மாறிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Please share with someone you like or someone you want to know about Runway ML AI.